ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 டேஸ் சேலஞ்ச் எடுக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1. நம்மளுக்கு பிடிச்சமான KFC சிக்கன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். டெய்லி 1 o'clock பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க KFC சிக்கன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் வந்து பாதி கப் அளவுக்கு நான் தயிர் ஊற்றிக்கிறேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டை நான் வந்து இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்கேன். இதையும் நான் இது கூட வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க முட்டை வந்து. இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து பாதி எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து புழிஞ்சிக்கோங்க. நல்லா புழிஞ்சிட்டு நல்லா வந்து தயிரும் பால் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டைலாம் நம்ம போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 minutes ஆச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கும்போது நல்லா வந்து எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் இது கூட வந்து ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 2 hour ஆச்சு ஊறணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 2 hour ஆச்சு மினிமம் ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்படி இல்லைன்னா வெளியில் கூட ஒரு 2 hour நல்லா ஊறணும். சிக்கனை வந்து கோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா 1 கப் வந்து நான் வந்து மைதா மாவு நான் போட்டுக்கிறேன். 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா ஊறியிருக்கு. நான் வந்து ஒரு 3 hours நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து சிக்கன்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து செஞ்சுக்கோங்க. நல்லா வந்து எல்லா சைடுமே வந்து ஈரமெல்லாம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. அந்த சிக்கனில் ஒட்டியிருக்கிற மாவெல்லாம் வந்து விழுந்துடணும். இந்த மாதிரி நல்லா வந்து ஷேக் பண்ணிட்டிங்கன்னா எல்லா மாவும் விழுந்துடும். அப்போ வந்து பொரிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு 4 பீஸ் வந்து பொரிக்கிறேன்னா 4 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆயிலில் போட்டு அது வெந்துட்டு இருக்கிற டைமில் வந்து இன்னொரு 4 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரே வாட்டி எல்லாமே வந்து மாவு வந்து கோட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற ஈரமெல்லாம் வந்து அந்த மாவு வந்து அப்சர்வ் ஆகிட்டு ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் பொரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பீஸ் நீங்கள் வந்து ஆயிலில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து இந்த மாதிரி மாவு கோட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆயிலில் வந்து நீங்கள் வந்து அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். கடாய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஒவ்வொரு பீஸை வந்து போட்டுக்கோங்க. போட்ட உடனே வந்து திருப்ப வேண்டாம். ஒரு 1 minute வந்து நல்லா வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து திருப்பிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் வேகும். அப்படி இல்லைன்னா உள்ளெல்லாம் வேகாமல் ஆகிடும். வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். அப்புறமா உள்ளே வேகாமல் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து செகண்ட் பேட்ச்க்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு வந்து கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்துக்கோங்க.
ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீடியமில் தான் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் எல்லாம் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. போட்ட உடனே திருப்ப வேணால் ஒரு 1 மினிட்க்கு வந்து அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இல்லைன்னா நம்ம கோட் பண்ணியிருக்கிற மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலாக கலந்துடும், அப்புறமா வந்து நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிருக்கு, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கிறேன் நான். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வந்து இது ஃபேவரட் ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் அந்த மாதிரி தருவாங்க, ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வீட்டிலே ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் ஒரு ரெசிபி செஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எடுத்த உடனே ஒடிஞ்சிடுது, அவ்வளோ கிறிஸ்பி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து குட்டி பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேலஞ்சு டே 2ல் நான் வந்து பார்க்குறேன். பாய்.